செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய மகாலய அமாவாசை. ஸோ இப்போ நம்ம மகாலய பட்சத்தில் இருக்கோம் இல்லையா? இந்த மகாலய அமாவாசையோட 15 நாட்கள், பட்சம்னாலே 15 நாட்கள் தான். வளர்பிறை தேய்பிறையை தான் நம்ம பட்சம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மகாலய அமாவாசையில் சூரியன் எப்போ புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கன்னி ராசியில் இருக்கிற சூரியன் ஒரு மாத காலம் இருப்பார், புரட்டாசி மாதம் ஃபுல்லாக. இந்த புரட்டாசி மாதமே நம்ம பெருமாளுக்கான மாதம்னு சொல்கிறோம். கன்னி ராசியில் புதனோட வீட்டில் இப்போ புத பகவானும் உச்சபலம் பெற்று இருக்கிறார். நமக்கு புரட்டாசி மாதம் கூட பார்த்திங்கன்னா இந்த தடவை புதன்கிழமை தான் மாதம் பிறந்தது. ஸோ ஒரு புதன்கிழமையில் புதன் உச்சம் பெற்ற நாளில் ஏகாதேசி திதியில் புரட்டாசி மாதம் பிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானது பித்ருக்களுக்கு. சூரியனும் சந்திரனும் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி வருதுன்னா, சந்திரன் அமாவாசை அன்னைக்கு அவர் உத்திர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் தான் இருக்கார். அவர் மற்ற நாள் தான் நமக்கு சூரியனோட சேர்ந்த கன்னி ராசிக்கு வரார்.